Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6 ஓட மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3 ல இருந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Write the fractions. Are all these fractions equivalent? ஈக்குவலண்ட்னு சொல்லனா இல்ல ஈக்விவேலண்ட் அப்படின்னு நீங்களும் சொல்லலாம். இந்த இமேजेस வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இது எல்லாமே வந்து ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா பாருங்க. இது ஒரு சர்க்கிள். இதில் 2 பார்ட் வந்து இருக்குது. ஒரு பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்கு. ஆமாங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட் வந்து இருக்குது. அப்படின்னா 2 ஒரு பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்கு. 1 வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்கா. அடுத்தது 1 2 3 4 பார்ட் வந்து இருக்குது. 2 பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்கு. அப்போது செகண்ட் ஒன் வந்து 2 பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்கு. டோட்டலாக வந்து 4 பார்ட் வந்து இருக்குது. தேர்ட் பாருங்கள் 1 2 3 4 5 6 டோட்டலாக வந்து எத்தனை பார்ட் இருக்குது? 6 வந்து இருக்குது. அதில் ஷேட் வந்து எத்தனை பண்ணியிருக்கு? 1 2 3 வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபோர்த் ஒன் 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக வந்து 8 பார்ட் இருக்குது. ஷேட் பண்ணியிருக்கிறது 1 2 3 4 பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மேலே இருக்க நியூமரேட்டரும் சரி கீழே இருக்க டினாமினேட்டரும் சரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே டேபிளில் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா மல்டிப்ளை பண்ணி அது வந்து ஈக்குவலண்ட்டாக வந்து கொண்டு வருவோம். எப்படின்னா 1ஆல் மட்டும்தான் அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகிற மாதிரி கொண்டு வருவோம். இந்த நம்பர் பாருங்கள் 1/2 வந்து இருக்குது. இந்த 2 நம்பருமே பாருங்கள் 1 டேபிளில் மட்டும்தான் வந்து வரும். இதோட ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1ஓடது 1 தான் வந்து ஃபேக்டராக இருக்கும். 2ஓடது ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 1 இருக்கும். அதுக்கப்புறம் 2 வந்து இருக்கும். காமனாக வந்து என்ன வந்து இருக்குது? 1 தானே வந்து இதில் வந்து காமனாக வந்து இதோட ஃபேக்டர்ஸாக வந்து இருக்குது. புரியுதுங்களா? இந்த நம்பர்ஸ் வந்து வேறு வேறு இருக்கலாம். பட் இதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து த்ரூ அவுட் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கா, ஈக்குவலாக வந்து இருக்கான்னு வந்து செக் பண்ணணும். நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து சொல்லியிருப்பேன் எப்படி வந்து ஒரு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸை வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் வந்து பண்ண முடியும். இன்கேஸ் இந்த நம்பரை நமக்கு இந்த நம்பர் போல் ஆக்கணும் அப்படின்னா 1/2 வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த 1/2 பாருங்கள் இது வந்து 1 டேபிளில் தான் போகும். இது வந்து 2 டேபிளில் தான் வந்து போகும். இந்த நம்பர் மாதிரி இதை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த 2 வந்து 1 மாதிரி வரணும் அப்படின்னா இன்கேஸ் இதை வந்து நான் வந்து டிவைட் பண்ணால் மட்டும்தான் 1ஆக நம்ம வந்து கன்வெர்ட் வந்து பண்ண முடியும். இன்கேஸ் இதை வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனில் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 2ஓட அதிகமாக தான் அந்த நம்பர் வந்து போகும். இப்போ நம்ம பண்ண வேண்டிய என்னென்ன 2ஆல் இந்த நம்பர்ஸை வந்து டிவைட் வந்து பண்ணணும். நம்ம இந்த 2 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 வந்து வருமா? இப்போது 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 வந்து வருமா? 2 2s 4. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 3 இருக்குது. அதுக்கப்புறம் 6 இருக்குது. ரெண்டுமே பாருங்கள் 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இப்போ இந்த 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 3ஐ நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1 வரும். இந்த 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3 2s 6. அப்போது 2 தான் ஆன்சராக வந்து வரும். அடுத்தது 4 இருக்குது 8 இருக்கா? இந்த 2 நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் வந்து என்னெல்லாம் வரும்? 1 2 வரும். அப்புறம் 4 ஒரு ஃபேக்டராக இருக்கும். நெக்ஸ்ட் 8ஓட ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2 4 8 அதுக்கப்புறம் 1 இங்கேயும் 1 வந்து இருக்கும். நமக்கு தேவை 1 இல்லை. இப்போது 1ஆல் நம்ம இதை வந்து டிவைட் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த 2 வந்து எடுத்துக்கலாம். இப்போ 2ஆல் இது வந்து டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 4 வந்து 2ஆல் வந்து டிவைட் பண்ணுறோன்னா ஆன்சர் என்ன வரும்? 2 2s 4 வருமா? நெக்ஸ்ட்டு டிவைட் வந்து 8ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 4 வந்து வரும். 2 4s 8. அகெயின் இந்த நம்பரை வந்து நம்ம 2ஆல் டிவைட் தான் பண்ணணும். ஏன்னா இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கொண்டு வரணும். இந்த ஆன்சர் வர அளவுக்கு நம்ம வந்து அதை கொண்டு வந்து நிறுத்தணும். இப்போ 2ஆல் 2 வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 வரும். 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 2 வந்து வரும். நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து 4ஆலையும் இந்த நம்பர்ஸை வந்து டிவைட் வந்து பண்ணலாம். இப்போ பாருங்கள் 4மே பாருங்கள் ஒரே மாதிரியான ஃப்ராக்ஷன்ஸாக வந்து வந்திருக்கு. இதோட நம்பர்ஸ் வந்து வேறு வேறு இருந்தால் கூட இதோட ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்மாக பண்ணதுக்கப்புறம் 1/2 தான் வந்து வந்திருக்கு. அப்போ இது வந்து நம்ம வந்து எப்படி எழுதிக்கணும்? சின்ஸ் 1/2 ஃபுல்லாக இருக்கா? நெக்ஸ்ட் எதுக்கு அடுத்த நம்பர் வந்து 3/6 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 4/8 வந்து இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும்தான். ஏன்னா இது வந்து த்ரூ அவுட் வந்து சேமாக தான் இதோட ஃப்ராக்ஷன் நம்பர் வந்து வந்திருக்கு. நீங்கள் தஸ் all the fractions are equivalent அப்படின்னா ஈக்குவலாக இதோட வேல்யூ வந்து த்ரூ அவுட் வந்து சேமாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் ஈக்விவேலண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம்.
இது வந்து ஏ ஆப்ஷனோட ஆன்சர். அடுத்தது பி ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். 1 2 3 4 4 இருக்குது, இது செகண்ட், இது தேர்ட். 1 2 3, அப்போ 3 4s are 12. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோடது என்ன இருக்குது அப்படின்னா டினாமினேட்டரில் வந்து 12 வந்து இருக்குது. டோட்டலாக இருக்கிற சர்க்கிள்ஸ் வந்து 12. அதில் ஷேடட் சர்க்கிள்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 1 2 3 4. இது வந்து ஃபஸ்ட்டோடது. நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்கள். 1 2 3, அப்போ 3 இருக்குது. 3 3s are 9. இப்போ டோட்டலாக வந்து எத்தனை சர்க்கிள்ஸ் வந்து இருக்குது? 9 சர்க்கிள்ஸ் வந்து இருக்குது. அது வந்து டினாமினேட்டரில் எழுதிக்கணும். இதில் ஷேடட் சர்க்கிள் வந்து எத்தனை இருக்குது? 1 2 3 வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 வந்து இருக்குது. 6 வந்து டோட்டல் சர்க்கிள். அதை வந்து நீங்கள் கீழே எழுதிக்கணும். டோட்டல் வந்து எப்பவுமே டினாமினேட்டர் வந்து கீழே வந்து வரணும். அதுக்கப்புறம் ஷேடட் பார்ட் எத்தனை? 1 2 2 வந்து ஷேடடாக இருக்குது. அது வந்து நியூமரேட்டரில் வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு 1 2 3 அது வந்து டோட்டலாக வந்து இருக்குது. அப்போ அதை வந்து கீழே வந்து நீங்கள் டினாமினேட்டரில் அந்த நம்பர் வந்து 3 வந்து போட்டுக்கணும். அதில் ஷேடட் பார்ட் எத்தனை? 1 வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் 1 2 3 4 5 5 வந்து இருக்கா? ஸோ டோட்டலாக வந்து எத்தனை இருக்குது? எத்தனை ரோஸ் வந்து இருக்குது? 1 2 3. இப்போ 3 5s are 15. நீங்கள் டினாமினேட்டரில் 15 எழுதிக்கணும். ஏன்னா டோட்டல் சர்க்கிள்ஸ் வந்து 15. எத்தனை இதில் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நீங்கள் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸாக இதை வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து காமிக்கணும். இதில் நீங்கள் பாருங்கள், இந்த 4 12 3 இது எல்லாமே பாருங்கள் வேறு வேறு நம்பர்ஸாக இருக்குது. நான் இதுக்கு ப்ரீவியஸ் ஆப்ஷனில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு நம்பர் இருந்ததுன்னா அது நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 1ஆல் வந்து டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதை நீங்கள் இதோட ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 தான். 1 தாண்டி வேறு எந்த ஒரு ஃபேக்டர்ஸுமே இல்லை. இந்த டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் பாருங்கள், ஃபேக்டர்ஸ் வந்து 1 இருக்கும், அதுக்கப்புறம் 3 வந்து இருக்கும். காமனாகவே பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்ஸுமே வந்து 1ஆல் வந்து டிவைட் ஆகி முடிச்சிருச்சு. இதுக்கப்புறமும் இதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மை நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. இந்த நம்பர்ஸை டிவைடும் பண்ண முடியாது. அப்போ இந்த நம்பர்ஸை தான் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துக்கிறோம். வேறு எந்த நம்பரும் பாருங்கள் எல்லாமே இது நம்ம வந்து இன்னமும் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக பண்ண முடியும். அதனால இது எல்லாமே ஈக்குவலண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். எதுக்கு ஈக்குவலானா 1/3க்கு ஈக்குவலாக வந்து இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ 4/12 வந்து இருக்கா? இந்த 4ம் 12ம் எந்த டேபிளில் வந்து டிவைட் ஆகும்? இப்போ இந்த 4ஓட ஃபேக்டர்ஸும் இந்த 12ஓட ஃபேக்டர்ஸும் என்னெல்லாம் வரும்? 2 வரும், 1 வரும், அதுக்கப்புறம் 4 வந்து வரும். 12ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வரும், 2 வரும், 3 4 6 இது எல்லாமே இதோட ஃபேக்டர்ஸாக வந்து வருமா? இப்போ நம்ம வந்து காமனாக வந்து எதை எடுத்துக்கலாம்? இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் வந்து 4 இருக்குது. நீங்கள் 4ஆல் இந்த நம்பர்ஸ் வந்து டிவைடும் பண்ணலாம், இல்லை 2ஆலையும் டிவைட் வந்து பண்ணலாம். டேரெக்டாக நீங்கள் வந்து 4ஆல் பண்ணிங்கன்னா இது வந்து சின்ன நம்பர், இப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இன்கேஸ் இது வந்து பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து சின்ன நம்பரை யூஸ் பண்ணி டிவைட் வந்து பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். இப்போ டேரெக்டாக இது நம்ம வந்து 4ஆலவே வந்து டிவைட் வந்து பண்ணலாம். 4 டேபிளில் 4 வந்து 1 டைம் வரும், 4 டேபிளில் 12 வந்து 3 டைம்ஸ் வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த நம்பர் 3 and 9. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் வந்து 3 தான். ஏன்னா 3ஆல் ரெண்டு நம்பர்ஸுமே வந்து டிவைட் ஆகிடும். இப்போ 3ஆல் இந்த நம்பர்ஸ் வந்து டிவைட் வந்து பண்ணலாம். 3 1s are 3. 3 டேபிளில் 3 வந்து 1 டைம் வந்து போயிடும். 3 வந்து 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1 வரும். 9 வந்து 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3 வந்து ஆன்சராக வந்து வரும். அடுத்தது 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். 2 டேபிளில் 2 வந்து 1 டைம் வரும். 2 டேபிளில் 6 வந்து 3 டைம்ஸ் வந்து வரும். 1/3. இது ஆல்ரெடி வந்து சால்வ்டாக தான் இருக்குது. இந்த நம்பரை வந்து பாருங்கள், 6 and 15. 6 and 15 பார்த்திங்கன்னா 3 டேபிள்னால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஓகே, 3 டேபிளில் 6 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வந்து வரும். 3 டேபிளில் 15 வந்து 5 டைம்ஸ் வந்து வரும். இப்போ புரியுதுங்களா? இப்போ இது வந்து ஈக்குவலண்ட்டாக ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். த்ரூ அவுட் வந்து சேமாக வந்து வருதான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1/3 வந்துச்சு, செகண்ட் ஆப்ஷன் 1/3, தேர்ட் ஆப்ஷன் 1/3, ஃபோர்த் ஆப்ஷன் ஆல்ரெடி 1/3 தான். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் 2/5 வந்து வந்திருக்கு. அப்போ இந்த நம்பர்ஸ் வந்து ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸாக வந்து இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா மொத்தம் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 5 ஆப்ஷனுமே அவங்க வந்து 1/3 ஆன்சர் வந்தால் மட்டும்தான் அது வந்து ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். இதை நீங்கள் வந்து எப்படி எழுதுவீங்கன்னா, since ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னது 4/12 அண்ட் ஈக்குவலாக இருக்குது எதுக்கு? 3/9க்கு, அதுக்கப்புறம் 2/6, அதுக்கப்புறம் 1/3 அண்ட் லாஸ்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா 6/15க்கு வந்து ஈக்குவலாக இல்லை. இந்த 4மே ஈக்குவலாக இருக்குது இதை தவிர.
அப்போ இது வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஆன்சர் வந்து thus all the fractions are not equivalent. அப்படின்னா ஈக்குவலாக இது வந்து கிடையாதுன்னு அர்த்தம். இதோட வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக இல்லைன்னு அர்த்தம். ஒரு வேல்யூ வந்து மிஸ் ஆனால் கூட இது வந்து ஈக்குவல் வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.